கர்த்தருடைய மகத்துவம். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி, பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார்? இதோ ஜாதிகள் ஏற்றச்சாலில் தொங்கும் தூளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல் தூக்குகிறார். லீபனோன் எரிக்கும் விறகுக்கு போதாது, அதிலுள்ள மிருக ஜீவன்கள் தகன பலிக்கும் போதாது. சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மகிமையும் மகத்துவமும் உள்ளவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். யூதா ஜனத்தார் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குமாறும் தங்களுடைய விடுதலைக்கு அவர்கள் கர்த்தரையே சார்ந்திருக்குமாறும் கர்த்தருடைய உற்சாகப்படுத்தும் வார்த்தை இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. இது எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய நற்செய்தி. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் மகிமையும் மகத்துவமும் உள்ளவர் என்பதை நினைவு கூர்ந்து அவருடைய சமூகத்தில் பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் பணிந்து தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வானங்களின் மீதும் பூமியின் மீதும் அதிகாரமும் ஆளுகையும் உள்ளவர். கர்த்தரே தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளக்கிறார். வானங்களை ஜான் அளவாய் பிரமாணிக்கிறார். பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்குகிறார். பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நெருக்கிறார். கர்த்தருடைய கரம் ஒருபோதும் குறுகி போவதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா தண்ணீர்களையும் கர்த்தர் தமது கைப்பிடியால் அளந்து விடுகிறார். கர்த்தருடைய ஜான் அளவு வானளாவியது. அது வானங்களையும் பிரமாணிக்கக்கூடியது. கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளது. அவர் தம்முடைய பலத்த புயத்தினால் மலைகளையும் எளிதாக பெயர்த்து விடுவார். வணிகர்கள் தராசிலே பொருட்களை போட்டு நெருப்பது போல கர்த்தர் மலைகளை தராசிலே தூக்கி போட்டு எளிதாக நெருப்பார். கர்த்தர் தம்முடைய பலத்த புயத்தினால் மலைகளை தராசிலே தூக்குவது போல தூக்கி நெருக்கிறார். கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர், யோசனையில் பெரியவர். கர்த்தர் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். கர்த்தர் செய்கிற காரியங்களை மனுஷனால் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கும் ஞானம் இல்லை. கர்த்தருக்கு மனுஷருடைய போதனையும் தேவையில்லை. கர்த்தர் யாருடனும் யோசனை பண்ணுவதும் இல்லை. தாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் தம்முடைய தெய்வீக ஆதீனத்தில் சிந்தித்து திட்டமிட்டு தெளிவாயும் நேர்த்தியாயும் செய்து முடிக்கிறார். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான். யோபு 26:13-14. பூமியில் உள்ள தேசங்களை கர்த்தரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவையெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் மிகப்பெரிய ராஜாக்கள் இருக்கிறார்கள். அதிக ஜனத்தொகை உள்ள தேசங்கள் இருக்கிறது. ஏராளமான தீவுகள் இருக்கிறது. இவை எல்லாமே கர்த்தருடைய பார்வைக்கு சாதாரணமானவை. கர்த்தர் தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குகிறார். சகல ஜாதிகளும் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுவார்கள். இந்த பிரபஞ்சத்தில் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஆனாலும் கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் ஏற்றச்சாலில் தொங்கும் துளி போலவே இருக்கிறார்கள். தராசிலே படியும் தூசி போலவே எண்ணப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் காணப்படும் தூசியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தராசில் படியும் தூசி ஒன்றுமே இல்லை. அதுபோலவே கர்த்தருக்கு முன்பாக பூமியில் உள்ள ஜாதிகளும் ஒன்றும் இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவற்றை ஒன்றும் இல்லாத வெறுமையில் இருந்து சிருஷ்டித்தார். அதுபோலவே மனுஷரையும் உண்டாக்கினார்.
கர்த்தருடைய பார்வையில் சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. கர்த்தர் மனுஷனை ஒன்றும் இல்லாத வெறுமையில் இருந்து உண்டாக்கினார். கர்த்தருக்கு முன்பாக சகல ஜாதிகளும் சூனியமாகவும் மாயையாகவும் ஒன்றும் இல்லாதவர்களாகவும் எண்ணப்படுகிறார்கள். கர்த்தருடைய பார்வையில் இந்த உலகமும் ஒன்றுமில்லை, இந்த உலகத்தில் உள்ள ஜாதிகளும் ஒன்றுமில்லை. ஆனாலும் கர்த்தர் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மனுஷர் மீது அன்பாயிருக்கிறார். அவர்களை மீட்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய அன்பு பெரியது. நாம் கர்த்தருடைய பார்வையில் ஒன்றுமே இல்லாதவர்களாகவும் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்பட்டாலும் கர்த்தர் நம்மையும் ஒரு பொருட்டாக எண்ணி தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நம்முடைய ரட்சிப்புக்காக கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். யோவான் 3:16-17. விசுவாசிகள் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார்கள். சபையும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. நாம் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் ஒன்றுமே இல்லை. நாம் கர்த்தரை எவ்வளவுதான் மகிமைப்படுத்தினாலும் அவருடைய மகிமையை நம்மால் பூரணமாய் சொல்ல முடியாது. பலிபீடத்திலே தகன பலி செலுத்தப்படும். தகனம் பண்ணுவதற்கு விறகுகள் தேவைப்படும். லீபனோன் எரிக்கும் விறகுக்கு போதாது. லீபனோன் வனத்தில் உள்ள எல்லா மரங்களையும் வெட்டி விறகாக கூட்டி சேர்த்து பலிபீடத்திலே பயன்படுத்தினாலும் கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டிய பலிகளை நம்மால் செலுத்தி முடிக்க முடியாது. லீபனோன் வனத்தில் உள்ள மிருக ஜீவன்களும் தகன பலிக்கு போதாது. கர்த்தர் மிகவும் உயர்ந்தவர், உன்னதமானவர். நம்முடைய எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் மேலாக அவர் உயர்ந்தவர். நாம் செலுத்துகிற எல்லா தகன பலிகளுக்கும் மேலாக அவர் உன்னதமானவர். கர்த்தரே உயர்ந்தவர், அவரே பெரியவர். கர்த்தர் செய்ய போகும் காரியங்கள்: பராக்கிரமசாலியாக வருவார், தமது புயத்தினால் அரசாடுவார். அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பன போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்ப்பார். அவற்றை தமது மடியிலே சுமப்பார். கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். கர்த்தரையும் ஜீவன் இல்லாத விக்கிரகங்களையும் ஒப்பிட முடியாது. கர்த்தர் பல மகத்துவமான காரியங்களை செய்கிறவர். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளப்பது கர்த்தருடைய கிரியைகளில் ஒன்று. தேவனை பற்றிய சத்தியங்கள்: தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்தார். வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்தார். பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கினார். பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தார். அவருக்கு ஆலோசனைக்காரன் தேவையில்லை. அவருக்கு போதித்தவன் ஒருவரும் இல்லை. அவருக்கு அறிவை உணர்த்த யாரும் தேவையில்லை. அவரை நியாய வழியிலே உபதேசிக்க யாரும் தேவையில்லை. அவருக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்க யாரும் தேவையில்லை. இதோ ஜாதிகள் ஏற்றச்சாலில் தொங்கும் தூளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குகிறார். லீபனோன் எரிக்கும் விறகுக்கு போதாது. அதில் உள்ள மிருக ஜீவன்கள் தகன பலிக்கும் போதாது. சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஜீவன் இல்லாத விக்கிரகங்களை ஜீவனுள்ள தேவனுக்கு ஒப்பிட முடியாது. ஆதி முதல் உங்களுக்கு தெரிவித்தார். அவர் பூமி உண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்புகிறார். அவைகளை குடியிருப்பதற்கான கூடாரமாக விரிக்கிறார். அவர் பிரபுக்களை மாயையாக்குகிறார். பூமியில் உள்ள நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். மனுஷன் பூமியில் நிரந்தரமானவன் அல்ல என்பதை உணர்த்துகிறார். மனுஷனுக்கு மரண பிரமாணத்தை நியமிக்கிறார். கர்த்தர் சகலத்தையும் சிருஷ்டித்தார். அவைகளின் சேனையை இலக்க திட்டமாய் புறப்பட பண்ணினார். அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறார். அவர் மகா வல்லமை உடையவர். அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. கர்த்தருக்கு ஒன்றும் மறைவாய் இருப்பதில்லை. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர் கர்த்தராகிய அனாதி தேவன். அவர் சோர்ந்து போவதில்லை. அவர் இளைப்படைவதில்லை. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போய் இருக்கிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் கொடுக்கிறார். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொள்ள கர்த்தருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபத்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம் என்று கர்த்தர் கூறுகிறார். கிழக்கில் இருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதபடியிலே வரவழைத்தார். தமது திட்டத்தை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைத்தார். கர்த்தர் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலை தமது தாசனாக தெரிந்து கொண்டார். பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து ஆபிரகாமை எடுத்தார். அவர் இஸ்ரவேலுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் யாக்கோபின் ராஜா. விக்கிரகங்கள் மாயை, விருதா, ஒன்றும் இல்லாதவை என்று கூறுகிறார்.